ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த கால சூழலிலே நாம் காணொளி காட்சியின் வழியாக இல்லத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பெரிய கிருபையை தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கும் பாவித்து இருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், அவரை எங்கும் நாம் தொழுது கொள்ளுகிற ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஆகையால் அந்த ஆராதனைகளை இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். நன்றிகளை துதிகளை நாம் செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம், அவைகளுக்கு செவி கொடுப்போம். இந்த ஆராதனை நாம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்மையே இந்த ஆராதனையில் ஜெப சிந்தையோடு பங்கு கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவில்லாத கிருபையும் இரக்கமும் எங்களை தாங்கி வருகிறது. எங்களுக்கு இன்றைக்கு கால சூழல் வித்தியாசமாக அமைந்திருக்கலாம், ஆனால் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். உம்முடைய வேதம் சொல்கிறது போல சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே நீர் எங்களுக்காக தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்ந்தவர்களாக எங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறீர். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறீர். நாங்களும் எங்களை தாழ்த்தினவர்களாக, மற்றவர்கள் எளியவர்களாக இருக்கிறவர்களை நேசிக்கிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையிலே காணொளி காட்சி வழியாய் பங்கு கொள்ளுகிற அனைவரோடும் உம்முடைய அருளும் உம்முடைய கிருபையும் நிறைவாய் தங்கியிருப்பதையும் மகத்துவத்தை கண்டுகொள்ளவும் அனுக்கிரகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய பரிசுத்த நாமத்து மகிமையாக ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லாரும் எழுந்திருந்து இணைந்து அவனுடைய சமூகத்தில் கீதங்களும் கீர்த்தனைகளும் 11வது பாடல், திரிமுதல் கிருபா சரணே சரணம் ஜெகதல ரட்சக தேவா சரணம் என்கிற பாடல், 200 கீதங்கள், 11வது பாடல். அருகுருவே அருளர
கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கின்றார். இகழ்வோரை அவர் இகழ்கின்றார், தாழ்மையுள்ளவர்க்கோ கிருபை அளிக்கின்றார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனுமாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கின்றார். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் களி கூர்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள் களி கூறுவார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆண்டவர் தம்முடைய வாழ்நாளில் தம்மை சிலுவை மரண பரிந்தும் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஏழைகள் மீது அவர் கரிசனை கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவராயும், அதே போன்று அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்கின்றவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஆண்டவரின் தன்மை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்திலே தாழ்மை இருக்கின்றதா? நம்மிடத்திலே மற்றவர்களுக்கு உதவுகின்ற குணம் இருக்கின்றதா? நம்மளிடத்திலே எளிமை இருக்கின்றதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு கணம் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் யாவரும் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கை செபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, குற்றவாளிகளுக்கு இறங்கும், தப்பிந்த நெருக்கடிக்கு மேல் பொறுமையாயிரும், பாந்துக்கப்படங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியில் நடந்து வர இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கின்றோம். நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாய், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விடுதலை பெற்றவர்களாய் இந்த கவியை நாம் யாவர் சேர்ந்து பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்னைய நானந்தம் என்னைய நானந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் இயேசு கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆண்டவரை எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தனை துதியுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 41
மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடுப்பீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லோரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீராவியாதி அவனை பிடித்துக்கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணோம். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிற என்று அறிவேன். நீரின் உத்தமத்திலே என்னை தாங்கி என்னைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிறுத்துவீர். சேர்ந்து நாம் வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உட்காருங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு சோஸ்திரம் சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மாலே உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் பரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனம் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தனையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும். என் குமாரராகிய சாலோமன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய.
லூக்கா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்திருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தன்னை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனத்தாரை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலாரத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அவரோட கூட பந்திருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியாகுமரியில் புத்து பிறந்தார். புதுகாலத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறையுண்டு மரித்து அடங்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தெழுதினார். ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளவரை மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் ரசிக்கப்படுவதாக, ராஜ் வருவதாக, சித்தமுடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அருள் அப்பத்தில் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோழர்கள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ, உம்முடைய பணிவுடையக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாளாகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் சிற எல்லா பிரயத்தனையும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாக நடத்தி வந்த பிரபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையாக எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் ஆகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுநர்கள் நடத்திட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பெருவாரி கொள்ளை நோய்கள் நீங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்கொடிய கொரோனா கொள்ளை நோயினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளா எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரி இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல
இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய கொள்ளை நோயை எங்களை விட்டு நீக்கி அருளும். ஆமீன். பொதுவான சோஸ்திர ஜபத்தை அனைவரும் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அபாத்திராமுடைய எங்களுக்கும் எல்லா மனிதருக்கும் தேவனுடைய அளிச்ச பிறப்பிலை திருப்பைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாம் தாழ்மையோடும் முழுதோடும் சோதனை செலுத்துகிறோம். தேவர்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் மிக எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். சேசுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விளம்பிய அன்புக்காகவும் கிருபைகளுக்காகவும் மயமேட நம்பிக்கைக்காகவும் சோதனை செலுத்துகிறோம். நாங்கள் மயமேண்டவர்களாக இருக்கவும் எங்களை ஊழியத்துக்கு கொடுத்து வாழ்நாளாக குணமாக பரிசுத்தமும் நீதிமன்றம் நடக்கவும் எங்கள் வாழ்க்கையினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உடைப்புகளை விருசாப்படுத்தவும் எல்லாற்றையும் உணர்வுகளை கரளி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் சதாகாலம் உண்டாவதாக. ஆமீன். உட்காருங்கள். அவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் இணைந்து 200 கீதங்களில் 558வது பாடல் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்கிற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 558வது பாடல். பாசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ என் பொருள் யாவும் ஏந்தளித்தாலும் அந்நிலையானால் அதின் பயனில்லை அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ துணிவுடனுடலை சுட கொடுத்தாலும் பணியார் பயனதில்லை அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் பூர்ண சத்தியமும் பொறுமையுமுள்ள அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகையனியாய பாவமும் செய்ய அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ தினமடையாது தீமை முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ சகலமும் தாங்கும் சகலமும் நாங்கும் இறைவனை வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். அமருவோம். ஆண்டவர் அட்சரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பேலை உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் இப்படி இல்லத்திலே இருந்து ஆண்டவரை பாடுகின்ற புகழுகின்ற ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கின்ற அவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற நல்ல ஒரு
தருணமாக ஆண்டவர் தந்திருக்கின்றார். இந்த தருணத்தை நாம் மிகவும் பயனுள்ள வகையிலே செலவிட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம பாடவும், ஆராதனையிலே காணொளி வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக இணைந்து அவரை ஆராதிப்பது ஒரு மகிழ்ச்சி. ஏதோ டெலிவிஷனில் ஓடுது, நம்ம குடும்ப வேலையை, சொந்த வேலையை பார்ப்போம் என்று அல்ல. இந்த சில மணிகளை, குறிப்பாக 1 மணி நேரத்தை ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவரை பாடி, அவரை ஆராதித்து, அவருடைய சமூகத்தினுடைய வார்த்தைகளை கேட்பது மிகுந்த மனமகிழ்வு. அவருடைய பாதத்தண்டையில் இருந்த மரியாளை பார்த்து தான் சொன்னால், நீ என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இந்த நாளிலும் நாம் இல்லங்களிலே இருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவியும் கிருபையும் பாராட்டுவாராக. இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லுகிறது. பொது மொழிபெயர்ப்பிலை படித்து பார்த்தீங்கன்னா, தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாம் தாழ்த்துவோர் உயர்வு பெறுவர் என்று பொது மொழிபெயர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தலைப்பு எளிமையாயிரு, எளியவரோடு இரு. மிக மிக அவசியமான ஒன்று எளிமை. இது கடைபிடிப்பது கடினம். இந்த எளிமையை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. எளிமையாக இருந்தால் சமூகத்தில் நம்ம யாரை மதிப்பா? ஏழையா எளியோனா இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை. ஏனென்றால் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு நற்செய்தி, யாக்கோபு நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் அழுக்கான உடை உடுத்தி வந்தால் நீ அங்கேயே நில் என்று சொல்லுவதும், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருந்தால் உள்ளே வா என்று சொல்லுவதும் தேவனுக்கு ஏற்புடையதல்ல. தேவன் பாரபட்சம் அற்றவர். ஆகையால் தான் ஆண்டவர் ஏழை கோலம் என்று நாம் பார்க்கிறோம். மாட்டு அந்த தொழுவத்தின் முன்னணையில் பிறைந்தான் சொல்லி அந்த அளவிற்கு ஆண்டவர் தாழ்த்தினார். அவரை பின்பற்றுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது மிகவும் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். இந்த லூக்கா நற்செய்தி நூலிலே இந்த சம்பவம் ஆண்டவர் ஓமையாக சொல்லுகிறார். என்னவென்றால், ஒரு விருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விருந்திலே திரளான பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே முதல் சீட்டில் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. முதன்மையான இடத்துல உட்காரணும்னு போய் அமருகிறதை பார்க்கிறார். அப்பொழுதுதான் இந்த ஓமானத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் ஒரு ஓமானத்தை சொல்லுகிறார். அங்கே தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை விட ஒருவன் உயர்ந்தவன் அழைக்கப்பட்டிருக்கலாம் ஒரு வேளை. அப்பொழுது நீ உயர்வான இடத்துல இருக்கும்போது உன்னை பார்த்து நீ அந்த தாழ்ந்த இடத்துல போய் முதல் இடத்துல இராத கடைசியில் போய் இருன்னு சொன்னால் நமக்கு பந்தி இருக்கிற அனைவரோடு கூட ஒரு கஷ்டம். ஆகையினால் அது முதல்ல நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ உன்னை தாழ்த்த கற்றுக்கொள்ளுவாய் என்றால் அது உனக்கு உயர்வை தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையால் எளிமை எவற்றிலெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது படிச்சிங்கன்னா யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதியிலே 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 19 வரை படிக்க கேட்டோம். தாவீது அரசன் தன்னுடைய நிறைவு காலகட்டத்திலே ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு விரும்பினார். ஆனால் ஆண்டவர் நீ அல்ல என்று சொன்னதுனால, உன் குமாரன் தான் கட்டுவார் என்று சொன்னதுனால, இந்த ஆலயத்திற்கு என்னென்ன தேவைகளெல்லாம் உண்டோ அவைகளெல்லாம் சேர்க்கிறார். தன்னுடைய ஆஸ்தியிலிருந்தும் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்தும் திரளாக கொடுக்கிறார்.
அதேபோல் மக்களும் கொடுக்கிறதை கண்டு மகிழ்ச்சி கொள்ளுகிறார். அப்படிதான் சொல்லுகிறார், வானமும் உம்முடையது, பூமியும் உம்முடையது, இதில் உள்ள எல்லாமே உம்முடையது. ஆகையினால் இது என்னுடையது என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அப்படி என்றால் தன்னை முழுவதுமாக தாழ்த்துகிறார். நான் ஒரு அரசன். நீங்கள் இதில் படித்து பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம் கர்த்தருடைய ஜனங்களோடு இணைந்து பங்கு பெற்று ஆசரிப்பு கூடாரம் கட்டினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அதை நிரப்பிற்று. அதே போல சாலமோன் அரசன் மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினான். அப்பொழுதும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரிகள் பணிவிடை செய்ய முடியாத அளவிற்கு மகிமை இறங்கிற்றுன்னு போட்டிருக்கு. அதே போல எஸ்ரா நெகேமியா செருபாபேல் காலத்திலே கட்டப்பட்ட ஆலயத்திலும் கர்த்தருடைய மகிமை அவளாக இறங்கியது. ஆனால் ஏரோது அரசன் காலத்திலே கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை இல்லை. என்ன காரணம்? அவன் கர்வம் கொண்டு, அகந்தை கொண்டு, என்ற பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, மக்களை தன்வய யூதர்களை என்வயப்படுத்த வேண்டும் என்கிற நிலையிலே அதை கட்டினான். கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்திலே இல்லை. பிரியமானவர்களே, ஆகினால தான் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறான். நான் வைத்த பொன், நான் வைத்த செல்வம், நான் சபகரித்தது என்று அவன் சொல்லவில்லை. எல்லா கனமும் மகிமையும் மாட்சிமையும் உமக்குரியது. இந்த பொருள், நான் படைத்திருக்கிற இந்த பொருட்கள், இந்த சேகரித்திருக்கிற எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது என்று ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னையும் தன் உடைமைகளையும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 29:16 சொல்லுகிறார், எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, உம்மிடத்திலேயே நாங்கள் கொடுத்தோம் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி என்றால் அமதை கொண்டு, என்னுடைய ஆற்றலால், என்னுடைய திறமையால் நான் எல்லாவற்றையும் சேகரித்தேன், உம்முடைய ஆலயத்துக்கு நான் கொடுக்கிறேன் என்று எல்லாருக்கு முன்பாக அவன் பெருமையாக பேசவில்லை. அன்றைக்கு பெருமையாக பேசியிருந்தால் சாலமோன் கட்டி அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் அவனுடைய மகிமை இல்லாமல் போயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்வை உயர்த்துகிறவராக இருக்கின்றார். லேவியராகமம் 16:31 படித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் தாழ்த்த கடவீர்கள், தாழ்த்தாவிட்டால் அறுப்புண்டு போவீர்கள் சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தாலே நாம் அவரை தாழ்த்து அழைக்கப்படுகிறோம். ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ளணும். அநேக நேரங்களில் நாம் காணிக்கை கொடுக்கிறோமே, எதற்கு தெரியுமா? நிறைய பேர் காணிக்கை எதுக்கு கொடுக்கணும், எல்லாரும் அப்படி செலவிடுறாங்க, இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தசமபாகம் கொடுக்கிறோம், அது எதற்கு? குறிப்பாக நாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, கர்த்தருக்கு முன்பாக பயப்படுகிறோம். கர்த்தரை முன்பாக நான் ஒன்றுமில்லை, நீ தந்ததைத்தான் உம்மிடத்தில் தருகிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்துவதை வெளிக்காட்டுவதற்காகத்தான் அவைகள். அதனால தான் ஆண்டவர் காணிக்கப்பட்டி அருகினை இருந்து கொண்டு செல்வந்தர் எல்லாரும் போட்டாங்க. அப்போ சொல்லும்போது சொல்லலாம், இவங்கெல்லாம் பரிபூரணத்திலிருந்து போட்டாங்க, வேறா நான் இவ்வளோ கொடுக்கேன் அப்படின்னு மேட்டிமையாக பெருமை கொண்டு ஆள்கள். கர்த்தருக்கு பயந்தில்லை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்தில்லை. 2 காசு போட்டவளையோ ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறார், உயர்த்தி சொல்லுகிறார். காரணம், என் ஜீவனை அவர் கொடுத்தது தான், அவருடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். நம்முடைய வாழ்விலும் அவ்வாறு நாம் தாழ்த்த அழைக்கப்படுகிறோம். நீதிமொழி 16:19 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை நாம் தாழ்த்த அழைக்கப்படுகிறோம். அதுவும் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்த அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மீகா 6:8 சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்னவென்றால், அவர் உயர்ந்தவர், அவரால் எல்லாம் ஆகிறது, எல்லாம் அவருடையது, நான் ஒன்றும் இல்லை, என் மாம்சமும் என் பலனும் என் ஞானமும் என்னுடைய திறமையும் என் ஆள்பலனும் அதிகாரமும் அந்தஸ்தும் எனக்கு ஒன்றுமில்லை என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் என்றால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு ஏற்புடையவராக இருக்கிறார். அதனால தான் சப்பனியா சொல்லுகிறார் 2:3, நீதியையும் தாழ்மையும் தேடுங்கள்.
இன்னைக்கு தாழ்மையான மனிதர்களை காண்பது மிக மிக அரிது. ஒரு வாலிபன் பைக் ஓட்டி கொண்டு போனான். நல்ல விலையுயர்ந்த பைக் ஓட்டி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது எதிர்பாராமல் ஒரு வயோதிபர் ஒருவர் எதிராக வந்தார். இவன் வருகிற அந்த வேகத்தை பார்த்து, நாம் இப்படியே போனால் நம்மேல் மோதி விடுவான் என்று அவர் சற்று விலகி கொண்டார். அந்த பெரிய விபத்து தடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த வாலிபனை பார்த்து அந்த பெரியவர் கேட்டார், ஏன்பா இது நோ என்றின்னு போட்டிருக்க, நீ இதில் எப்படி போகலாம்? நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் ஒரு பெரிய விபத்தே வந்திருக்குமே அப்படின்னு சொன்னான். அவன் காலில் தூக்கி விட்டுக்கிட்டு சொன்னான், நான் இந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான அமைச்சருடைய மகன், எப்படி தான் போவேன் அப்படின்னு அகங்காரமாக பேசினான். அவர் பொறுமையாக சொன்னார், நான் தான் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்படி சொன்னார். அவன் அசந்து போனான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நான் யார் தெரியுமா, என்னால் அப்படின்னு நினைக்கிறோம். ஒருபோதும் அல்ல. ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் என்றால் அவர் நம்மை உயர்த்துவதற்கு ஏற்புடையவாக இருக்கிறார். மத்தேயு 11:29 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நான் தாழ்மையும் மனசாந்தம் மனத்தாழ்மையும் உடைந்தவர், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 138:6 சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராக இருக்கிறார், ஆனால் தாழ்மையாக இருக்கிறவங்களை, தாழ்ந்து இருக்கிறவர்களை நோக்குகின்றார். பெருமை உள்ளவர்களையோ அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த நாம் அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, கிறிஸ்து சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர்தான் நமக்கு தாழ்மையினுடைய மாதிரியாக இருக்கிறார். அவரை பின்பற்றி அவர் அண்டையிலே நம்மை தாழ்த்துவோம் என்றால் உயர்வை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து படிச்சிங்கன்னா லூக்கா 14:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் பார்வையற்றோரையும் அழைப்பாயாக. மாற்றுத்திறன் படைத்தோர், உனக்கு பதில் செய்ய முடியாதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நீ அழைப்பாயாக என்று சொல்கிறார். அப்படி என்றால் எளியோர் மீது நாம் கரிசனை உடையவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதனால் வாசித்த சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யாத்ராமம் 23:11 சொல்லுகிறது, 7வது ஆண்டிலே ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் அவர்கள் பிழைப்புண்டாகும்படி 7ஆம் ஆண்டை நீ என்ன செய்து விடு, உன் தானியத்தை எல்லாம் விதைக்காம ஓய்வாக விட்டுவிடு என்று சொல்லுகிறார். அதே போல தானியத்தை அறுக்கும் போதும் கோதுமை விளைத்தலை அறுக்கும் போதும் ஓரத்தை ஒன்று அறுக்காத. அதே நேரத்தில் வயலில் சிந்துற கதிர்களெல்லாம் விட்டுரு. திராட்சை பழம் அறுக்கும் போதும் அப்படிதான், கீழே விழுகிறத விட்டுவிடு. அது ஏழைகளுக்கும் திக்கற்றோரும் அதை எடுத்துக்கொள்ளட்டும். ஆண்டவர் எத்தனை மேல் தன்னுடைய பிரமாணத்தை எழுதுகிற போதே ஆண்டவர் எளியோரின் மீது எத்தனை கரிசனை கொண்டு எழுதியிருக்கிறார். இந்த ஆண்டவரை தான் நாமும் பின்பற்றுகிறோம். நாமும் தெய்வம் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். நாம் எவ்வளவு தூரம் கரிசனை உடையவர்களாக இருக்கிறோம். உபாகமம் 15:7 சொல்லுகிறது, வயலிலே திராட்சரசத்தில் திராட்சை தோட்டத்தில் கோதுமை விளைச்சல் எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டுவிடுன்னு சொல்லுகிறார். என்னாகமம் 9:22 சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்படும் போது மகிழ்ச்சியாய் பண்டிகைகளையோ நம் குடும்பத்தாரோடு கூட இணைந்து மகிழ்ந்து இருக்கும் போது உன்னிடத்தில் இருக்கிற வறியவர்களை, எளியவர்களை, திக்கற்றவர்களை, பரதேசிகளை நீ நினைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சந்தோஷப்படதான் அழைக்கின்றார். பிரியமானவர்களே, சங்கீதம் 9:18 சொல்கிறது, எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்று மறக்கப்படுவதில்லை. வாழ்வில் ஏழைகளாக எளியவர்களாக இருக்கிறவர்கள், என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, அந்தஸ்து இல்லை, அதிகாரம் இல்லை, ஆள் இல்லை, ஆகையினால் என்னை யாரும் தேடுவார் இல்லை, எல்லாரும் மறந்து போனார்கள் என்று வாழ்க்கையின் எளிமை நிலையில் இருக்கிறவர் எண்ணினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழைகள் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை, எளிமையானவர்கள் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை.
அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒருபோதும் ஏழைகளை மறவாதிருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக சென்று விட்டது இந்த ஊரடங்கு. அனுதின கூலிகளே நம்முடைய தேசத்தில் சுமார் 40 கோடிக்கு மேல் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அனுதினம் உழைத்தால் தான் அவளுக்கு வாழ்வு. இன்றைக்கு எல்லாம் முடங்கி போன ஒரு நிலை. தினந்தோறும் சாலைகளிலும் தினந்தோறும் யாசித்து எத்தனையோ மக்கள் பிழைக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறி. பசியும் பட்டினியும் மக்களை வாட்டுகிறது. நான் என்ன செய்ய முடியும், எனக்கும் தான் இல்லையே என்று எண்ணுகிறோம். நாம் இருக்கிறவற்றில் ஒன்றை கர்த்தருக்கென்று கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சாரிபாத் விதவை அதை தான் சொன்னான், கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, சாப்பிட்டு நானே மகனும் பறிக்க போகிறேன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் அங்கே எலியா சொல்லுகிறார், இல்லை முதல்ல சுடுகிறது எனக்கு தான், அதுக்கு பிறகு பார் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இருக்கிறவற்றில் நாம் திரளாய் வைத்து கொண்டு கொடுப்பது எளிது. இப்போ இல்லாத நிலையிலும் நம்மால் இயன்றவற்றை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, நம்ம எளியவர்களுக்கு உதவி செய்வது என்பது, எளியவர்கள் மேல் கரிசனை கொள்வது என்பது ஏனோ தானவென்றல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தையே படைத்தவருக்கு நாம் உதவி செய்கிறோம், அவருக்கே நாம் கடன் கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதனால தான் வேதம் சொல்லுது, உன்னால் உதவி செய்ய திராணி இருக்கும்போது இன்றைக்கு போயிட்டு வா, நாளைக்கு செய்த நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாது. நாளை என்பது நம்முடையதல்ல. நாம் எவ்வளவு தூரம் ஏழைகள் மேல் கரிசனை உடையவர்களாக இருக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சகேவு சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் திரும்பின உடனே சொல்றாரு, என் ஆஸ்திய பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. ஒரு மாற்று மனிதனாய் அவர் தன்னை ஏழைகளில் ஒருவனாய் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி திகழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 19:21 ஐஸ்வர்யமுள்ள ஒருவன் தேடி வருகிறான், நித்திய ஜீவனை பற்றி நான் என்ன செய்யணும்னு சொல்றாரு. ஒவ்வொன்றையா சொல்றார். கடைசியா உனக்கு உண்டானதை விற்று நீ ஏழைகளை கொடுத்து என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். அவன் துக்கப்பட்டு போனான்னு போட்டிருக்கு வேதத்தில். அதனால தான் ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு எளிது, எவ்வளவு கடினம். ஒட்டகம் கூட ஊசியின் காலில் நுழைந்து விடும். ஆனால் ஐஸ்வர்யவான், அதுக்காக செல்வம் வைத்தவர்கள் எல்லாம் போக முடியாது என்பது அல்ல. செல்வத்தின் மேல் ஆசையும் பாசமும் வைத்திருந்தோம் என்றால், அதன் மேல் பற்று வைத்திருந்தோம் என்றால் இந்த ஐஸ்வர்யமான பலன் திரும்பி போவோம். ஆகையினால் பிரியமானவர்களே, நாம் அப்படி இல்லாமல் நாம் பூரண சர்க்குணர் ஆகும்படியாக நாம் மற்ற மக்களுக்கு, எளியவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். லூக்கா 16 அதுக்கு தான் நல்ல ஒரு ஓமானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், நிகழ்வை வைத்திருக்கிறார். லாசரு ஐஸ்வர்யவான் சம்பூர்ணமாக வாழ்ந்தான்னு சொல்லி, சம்பிரதாயமாய் ஆடம்பரமாய் வாழ்ந்தான். வீட்டு வாசல்ல ஒருத்தன் ஆடையின்றி, தங்க இடமின்றி, ஆகாரமின்றி, அவனை விசாரிப்பாரின்றி, அவனுக்கு வியாதி எதையுமே செய்யாமல் அவன் சம்போகமாக வாழ்ந்தான். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நல்ல வசதி வாய்ப்பை தந்திருக்கிறார், நமக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம் மற்ற எளியவர்களை நினைவு கூறாமல் போவோம் என்றால், அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து, ஐஸ்வர்யவான் இருவரும் மரித்த பின் லாசரு பார்க்குற ஆபிரகாம் அடியில் இருக்கிறான், கொஞ்சம் தண்ணி விடு, நீ பூலோகத்தில் இருக்கும்போது நன்மை அனுபவித்து விட்டாய், இவனோ தீமை அனுபவித்தான், இப்பொழுது அவன் மேன்மை பெற்றிருக்கிறான், அந்த நிலைக்கு நான் ஒருபோதும் போய்விடக்கூடாது. அதற்கு தான் இயேசு கிறிஸ்து முன் நமக்கு சொல்லி எச்சரித்து திஷ்டாந்தரப்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்களில் எளியோர் மேல் நாம் எத்தனை கரிசனை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம் எல்லாரும் தரித்திரராக இருப்பதனால நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படியாகத்தான் கிறிஸ்து தரித்திரராக மாறினார். நாமும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பதற்கு ஆண்டவரை தரித்திரரானான் அல்லால், மற்ற ஏழைகள் பிழைப்பதற்கு நம்முடைய ஐஸ்வர்யமும் அவளுக்கு உதவியாக, நம்மை இழக்கும் போது அவர்கள் அந்த ஐஸ்வர்யத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க கருவிகளாய் நாம் செயல்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு ஆணுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படவும், எளியோர் மீது கரிசனை கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த எளிமையாகவும் எளியோர் மீது கரிசனை கொள்ளும்போது கர்த்தர் நன்மையான
ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ரோமர் 8:18 சொல்லுகிறது, வருகிறதை எதிர்நோக்கி இருக்கிறோம். எது வருகிறது என்று நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம்? ஆண்டவர் ரோமர் 8 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8:30 சொல்லுகிறது, எவரை முன் குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார், அவளை நீதிமானும் ஆக்கியிருக்கிறார், அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த உன்னதமான மகிமையின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிற அந்த எதிர்நோக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 34லேருந்து 40 வரை படித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. வலது பக்கம் நிற்கிறவளை பார்த்து சொல்றாரு, பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், வியாதியில இருந்தேன், சிறைச்சாலையில் இருந்தேன், அந்நியனா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, தண்ணீர் கொடுத்தீங்க, எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, என்னை உபசரித்தீங்க, என்னை ஏற்றுக்கொண்டீங்க. அப்போ அவங்களாம் கேட்குறாங்க, நாங்கள் எப்போயா செஞ்சோம்? எப்போவுமே அந்நியனா பார்த்தோம், எப்பொழுதுமே தரித்திரராக பார்த்தோம், எப்பொழுதுமே ஏழையா பார்த்தோம், உண்மை தாகமுடையவளை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறார். 40வது வசனத்தில் சொல்லுகிறார், இந்த சிறியோரில் ஒருவனுக்கு நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்களோ, இந்த வறியவனுக்கு நீங்கள் எதெல்லாம் செய்தீங்களோ, இந்த ஏழைகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதுதான் எனக்கு செய்தது. ஆகினால என் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க. இதை விட மேன்மையானது எதுங்க இந்த உலகத்தில்? இதை விட மேன்மை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், பணத்தை வீசி எறிகிறார்கள், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாவற்றையும் வீசி எறிகிறார்கள். என்ன, இதுவெல்லாம் என்னை காப்பாற்றாது. ஒரு காலத்தில் மக்கள் அதிக செல்வம் இருந்தால் தான் நம்மளை சமூகத்தில் மதிப்பாங்க, அதிக அந்தஸ்து இருந்தால் தான், ஆஸ்தி இருந்தால் தான் நம்ம ஏற்றுக்கொள்ளுவாங்க என்று எண்ணினவர்கள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், எல்லாருடைய நிலைமை எது? வீட்டுக்குள்ளேயே முடங்கி கொண்டிருக்கிறோம். நாம் வைத்திருக்கிற பணம் இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து எதனாலும் செஞ்சிரும் அப்படி நம்ம வெளியில் போக முடியாது. எனக்கு இருக்கிற அதிகாரம் என்ன எல்லாத்தையும் முறியடிச்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும், நீங்கள் இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதமரே அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார். எண்ணிறைந்த உயர் அந்தஸ்தில் இருக்கிறவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாருடைய அதிகாரமும் யாருடைய பணமும் என்ன செய்யாது, நம்மை காக்காது. ஆகினால பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த காலங்களில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியரில் 8ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோன்னா, மிகுந்த உபத்திரவத்திலும் மிகுந்த தரித்திரத்திலும் மிகுந்த கொடிய உபத்திரவம் சொல்லியிருக்கு, கொடிய தரித்திரன் சொல்லியிருக்கு, அவைகளின் ஊடாகவும் என்ன செய்தார்கள்? உதவி புரிந்தார்கள், உதவி புரிந்தார்கள். இன்றைக்கு நாம ஆண்டுடைய சன்னிதானத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு கூட முடியாத ஒரு நிலை இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டுடைய சமூகம் என்று இல்லத்திலேயே நாம் இருந்து அவரை ஆராதிக்கிறோமே. ஆகினால அந்த மேன்மையான உன்னத ஆசியை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவரை வாஞ்சிக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, நம்மை பார்த்து ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? நம்மை பார்த்து ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? யோசித்து பாருங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் எளியவர்களோடு நம்மை அடையாளப்படுத்தி எளியவர்களுக்காய் கருசனை கொள்ள, அதனால் நமக்கு ஆண்டவர் என்ன தருகின்றார்? சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம் தருகிறார். என்ன ஆசீர்வாதம்? ஏழைக்கு இறங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் உலகப்பிரகார நன்மைகளை அவர் தருகின்றார். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையில் அந்த நித்திய வாழ்வை நமக்கு தருகிறார். இதை விட மேன்மையான வாழ்வு நமக்கு இல்லை. ஆகினால் அந்த ஆண்டவர் அண்டையில் நாம் பற்றுதல் கொள்ள நம்மை தாழ்த்த அழைக்கப்படுகிறோம். எந்த விதத்திலும் எந்த நிலையும் நம்மை பெருமைக்கு நேராக நடத்தாதபடி. ஏனென்றால் வேதம் சொல்லுது, பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்த்து நிற்பார் என்றால் அவரை நம்மால் ஒன்றும், அவருடைய செயல்களுக்கு மகத்துவத்துக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது. அதனால கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுவோமா? அதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்கும். எளியவர்களோடு நாம் நம்மை அடையாளப்படுத்தி அவர்கள் மேல் கருசனை கொள்ளுவோமா? அதுதான் உண்மையான மனித தன்மையாக இருக்கும், ஆழ்தன்மை உடையதாக இருக்கும். இந்த உலகத்தில் எளியவர்களுக்கு உதவி புரியும் போது பரலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமே, அதுதான் உயர்வான ஆதாயமாக இருக்கும். அதை பெற்றுக்கொள்ள என்னுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம்.
அவர் அருளுகிற மேலான கிருபைகளை பெற்றுக்கொள்ள எல்லா விதமான கிருபை இரக்கத்தையும் நமக்கு ஆண்டவர் பெற்றிட உதவி செய்வார். தன்னைத்தான் தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நாமும் நம்முடைய வாழ்வில் தாழ்மையாய் தாழ்ந்த எளிய மக்களோடு அடையாளப்படுத்துவோம். ஆண்டவர் அழுகிற மேலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் உதவியும் கிருபையும் பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவில்லாத கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழைகள் மேல் கரிசனை கொள்ளுங்கள், சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கிறேன். தாழ்மைப்படும் போதும் எளியோர் மேல் கரிசனை கொள்ளுகிற போதும் உங்களுடைய வாழ்க்கையிலே உன்னதமான நம்முடைய ஆசீர்வாதத்தை, வலது பக்கம் இருக்கிறவர்களே ராஜ்யத்தில் பிரவேசிங்கள் சொல்கிற அந்த மேன்மையான ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறேன். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த கிருபைதான் வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சன்னிதானத்தில் இப்போ ஆவலோடு காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். இல்லத்திலேயே உடைய பிள்ளைகள் இந்த காணொளியின் வழியாக காண்கிற போது, இணையத்தின் வழியாய் காண்கிற போது, தொலைக்காட்சி மூலமாய் காண்கிற போது உடைய வல்லமையும் கிருபையும் உடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் கடந்து வருவதாக. நீர் உடைய பிள்ளைகளை தொட்டருளும், வல்லமையும் கிருபையும் நிரம்பட்டும். ஏதேனும் குறித்து, தன்னை குறித்து, தன் பொருளை குறித்து, தன் அந்தஸ்தை குறித்து, ஆஸ்தியை குறித்து, செல்வத்தை குறித்து ஏதேனும் அகந்தையான மேன்மைகள் இருக்கும் என்றால் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஒன்றுமில்லை என்று தன்னை அர்ப்பணிக்கத்தக்கதாக, உமக்கு முன்பாக தன்னை தாழ்த்தத்தக்கதான கிருபைகளை தார். நான் வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலம் வெறுத்து இன்றைக்கு வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிற மக்களுக்கு எங்களால் இயன்றவற்றை செய்கிற கிருபையை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அவ்வாறு செய்யும் போது நீ ராஜாதி ராஜாவாய் வருகிற போது வலது பக்கத்தில் இருக்கிறாகிய எங்களை பார்த்து சொல்லுவீர். அந்த மேன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. திருச்சபையின் எல்லா குடும்பங்கள், சேகரத்தின் எல்லா மக்களையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. இந்த நாட்களில் இதை வழியாய் காண்கிற எல்லா மக்களையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். என்னுடைய தமிழகம் தேசம் ஆண்டவரே, எங்களுடைய உலகம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு கொரோனா பாதிப்பு மிக அதிகமாய் பெருகி வருகின்றே இருக்கிறதை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் 30 லட்சத்துக்கு மேற்பட்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர் மரணத்தை தழுவி இருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் 28,000 என்று சொல்லி இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பல முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. எங்களுடைய தேசத்தை நீர் கண்ணோக்கிப்பார். நீர் தாமே இந்த நிலை இதோடு மாறிவிடட்டும் ஆண்டவரே. இன்னும் வருகிற காலங்களில் உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். இவைகளில் எங்களுடைய பாவங்களும், எங்களுடைய அகந்தைகளும், எங்களுடைய மீறுதல்களும் உமக்கு முன்பாக தடைகளாய் உண்டு ஆண்டவரே. மன்னித்து எங்களை ஏற்று இந்த பொல்லாப்பை விடுவிக்கும்படியாக, இந்த பொல்லாத வைரஸை அழிக்கும்படியாக, எல்லா மக்களும் சுபிச்சமற்று சுகமாய் வாழும்படியாக அனுக்கிரைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எத்தனை குடும்பங்களில் கண்ணீர் கவலை, எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அடுத்த நாளுக்கு அடுத்த வேளைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். தேவனின் கிருபையாக இறங்கும் ஆண்டவரே. இரக்கமும் மன உருக்கமும் நீழிய சார்ந்த மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர். எங்கள் தவறுகள் அற எங்களை சுத்திகரித்து உம்முடைய தூய வல்லமையினால் எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நடத்த அர்ப்பணிக்கிறோம். கொடிய உஷ்ணத்தின் அகோரம் தனிய அநேக இடங்களிலே எங்களுடைய பகுதிகளில் மழையை தந்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவரீர் இன்னும் ஆண்டவரே, கோடைகால மழையை நீர் வர்ஷிக்க பண்ணி, பூமியை குளிர பண்ணி, உஷ்ணத்தின் அகோரத்தை மாற்றித் தரும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேசம் முழுவதும் நீ ஆளுகட்சி, பூமி முழுவதும் ஆளுகட்சி, தொடர்ந்து நன்மைகள் அருளும், ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடைய இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நிறைவுக்கீதமாக நாம் எல்லாரும் 40வது பாடல் எல்லாருக்குமா உன்னதர் என்கிற பாடலை பாடுவோம்.
God bless you.